எல்லா எமோஷனுடைய ஆயுளுமே வந்து அரை வினாடி கூட கிடையாது. அது தானாகவே இறந்து போயிடுது, அது மறைஞ்சு போயிடுது. எல்லாம் எதையுமே நம்ம சரி பண்ண தேவையில்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். எதையுமே நம்ம சரி பண்ண வேண்டியது. உண்மையிலே எல்லா எமோஷனும் வரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே இந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி தான் தானாக தான் தோன்றுது. அது வரும்பொழுது இந்த மாதிரி 60-40ங்கிற ரேஷியோ கூட கிடையாது, 100%ஆக இருக்குது. ஒவ்வொரு எமோஷன் வரும்பொழுதும் 100% எமோஷனாக இருக்குது. அதில் 60-40ங்கிற பிரிவே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே அன்கான்ஷியஸாக வருது, நம்மளை அறியாமல் வருது. பயமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 100% பவர்ஃபுல்லாக வருது. ஆனால் அடுத்த வினாடி தான் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாக மாறிடுது. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. ஒரு பிரச்சனையான ஒரு எமோஷன் வருது, இப்போ இது நம்ம அப்புறப்படுத்த வேண்டாமா? ஒரு நல்ல எமோஷன் வந்தால் பரவாயில்ல, இருந்தால் பரவாயில்ல. ஒரு மோசமான எமோஷன் வருது, அது நம்மளை விட்டு போக வேண்டாமா? ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், எல்லா எமோஷனுடைய ஆயுளுமே வந்து அரை வினாடி கூட கிடையாது. அது தானாகவே இறந்து போயிடுது, அது மறைஞ்சு போயிடுது. எல்லாம் எதையுமே நம்ம சரி பண்ண தேவையில்லை, எல்லாமே தோன்றி மறையக்கூடியது தான். எதையுமே நம்ம சரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடி மின்னல் நம்ம பார்க்குறோம், இடி ஓசை கேட்கும். இடி ஓசைக்கு நம்ம பயப்பட மாட்டோம், இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம். இடி ஓசைக்கு முன்னால் மின்னல் வரும், மின்னலுக்கு பயப்பட மாட்டோம், இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம். அந்த மின்னல் வந்து ஒரு வெட்டும், பளிர்னு வெட்டும், ஒரு 2-3 வினாடி கழித்து தான் இடி ஓசை கேட்கும். உண்மையில் இடி ஓசை கேட்கும் பொழுது அங்கே இடியே கிடையாது. உண்மையான இடிங்கிறது மின்னல் தான் உண்மையான இடி. ஆனால் ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் தான் வந்து உண்மையிலேயே நம்மளை பயமுறுத்துது. உண்மையான இடி நம்ம பயமுறுத்தலை. இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா எமோஷனுமே ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். உண்மையிலே எல்லா எமோஷனும் வரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே இந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி தான் தானாக தான் தோன்றுது. அது வரும்பொழுது இந்த மாதிரி 60-40ங்கிற ரேஷியோ கூட கிடையாது, 100%ஆக இருக்குது. ஒவ்வொரு எமோஷன் வரும்பொழுதும் 100% எமோஷனாக இருக்குது. அதில் 60-40ங்கிற பிரிவே கிடையாது. ஏன்னா அது எல்லாமே அன்கான்ஷியஸாக வருது, நம்மளை அறியாமல் வருது. பயமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 100% பவர்ஃபுல்லாக வருது. ஆனால் அடுத்த வினாடி தான் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாக மாறிடுது. முதல் வினாடியில் 100% பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அடுத்த வினாடி நம்ம ரெகனைஸ் பண்ணும் பொழுதே 60-40 பிரிஞ்சிடும். எனக்கு பயம் வந்திருக்கு, எனக்கு கோபம் வந்திருக்கு, எனக்கு வருத்தம் வந்திருக்குன்னு சொல்லி 60-40 பிரிஞ்சிடும். இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அது 40ஆக மாறும் பொழுதே அது இறந்து போயிட்டுது. இல்லாத ஒன்று தான் இருக்கிற மாதிரி தரும். அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது தன்னாலே சரியாயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையும் சரி பண்ணி கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லி தேவையில்லாமல் போராடிடும். ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, சுவிட்சை ஆஃப் பண்ணுறீங்க. நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னு நிற்குமா? அது நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு இந்நேரம் சுற்றிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம நினைக்கிறோம் இது சரியாக ஆஃப் பண்ணலை போலன்னு சொல்லி பழையபடி சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே தன்னாலே மறையுது. ஆனால் நாம் என்ன மறையிலையோன்னு நினச்சி அதை ஏதோ ஒரு வகையில் ரினியூவல் பண்ணி விட்டுறோம். ஏன்னா இது இப்போ இந்த இடி மின்னல் மாதிரி நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் வரும்பொழுது என்னன்னா, பாடியில் சில கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தி விட்டுருது. தாட் லெவலில் இருக்கிறது உடனே மறைஞ்சு போயிடும், மின்னல் வேகத்தில் மறைஞ்சு போயிடும். ஆனால் பாடி லெவலில் இருக்கக்கூடிய எமோஷன் வந்து அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மறைகிறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு சில கூட ஒரு வினாடி எடுத்துரும். ஆனால் நமக்கு என்னதான் இருக்குதோ, அந்த எமோஷன் நம்மளை விட்டு போகலையோங்கிறதுனால நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி வந்துடும். அதனால் உண்மையில் நம்ம அங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே தன்னாலே சரியாயிடும். ஆனால் நாம் என்னென்னு சொன்னால், அதை சரியாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத குழப்பம் நமக்கு நாமே கிரியேட் பண்ணிடுறோம். இப்போ நம்முடைய இந்த ரோல் என்னன்னு சொல்லி சொன்னால்,
இந்த 60% ரோல் என்னென்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் நம்ம செய்யணும். அந்த 40% டீல் பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இதை நம்ம 60% தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ இதனுடைய வேலை எதை நோக்கி இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமோ அதை நோக்கி இருக்கணும். நம்ம வேலையில் நம்ம கவனம் இருந்தான்னு சொன்னால் எமோஷன் தானாக வரும். நமக்கு என்ன எமோஷன் தேவையோ அந்த எமோஷன் நமக்கு உதவிக்கு வரும். இப்போ உதாரணமாக இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு 50 கிலோ ஸ்வீட் இருக்குது, எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னன்னு சொன்னால் ஒரு 50 கிலோ தூக்குறதுக்காக கையை கொண்டாந்து இப்படி வாரீங்க. ஆனால் உண்மையிலே எம்டி பாக்ஸ் உள்ள ஒன்றும் இல்லை. நீங்கள் 50 கிலோ தூக்கணும்னு நினச்சா தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்? புரட்டுன்னுட்டு மேலே வரும். காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் 50 கிலோ இருக்கணுன்னே 50 கிலோ தூக்குறதுக்கான எனர்ஜி கையில் வந்துடும். இது நீங்கள் தானாலாம் வராது. நினச்ச உடனே அந்த செயலை செய்யணுன்னே எனர்ஜி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி உங்கள்கிட்ட வந்துடும். ஆனால் நம்ம எனர்ஜியை நம்ம கூப்பிடல. நான் 50 கிலோ தூக்க போகிறேன், எனர்ஜியே வானியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அதுவாக வந்துடும். அதே மாதிரி எல்லா எமோஷனுமே உங்கள் செயலுக்கு உதவிக்கு அது வருது. நம்ம அதை நோக்கி திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலை என்னன்னு சொன்னால் என்ன செய்யணுமோ அதை நோக்கி நம்ம திரும்பினா போகும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இந்த வேலை, தேவையில்லாத வேலையை நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு ஆங்கில பேராசிரியர், அவர் என்ன பண்ணாரோ எது பண்ணாரோ திடீர்னு அவருக்கு மென்டல் டிஸார்டர் ஆயிடுது. மென்டல் டிஸார்டர் ஆகிட்டுனா பேசாமல் அமைதியாக உட்கார மாட்டேங்கிறார். தெருவில் போகிறவங்களெல்லாம் பிடிச்சி நான் கடவுளை பார்த்துட்டேன், எங்கள் வீட்டில் தான் உட்கார வச்சுருக்கிறேன், வாங்க எல்லோரும் வந்து பார்க்க வாங்க இன்னும் சொல்லி கூப்பிட்றாரு. வரலன்னா என்ன பண்ணிடுறாரு? கடவுளை பார்க்காம உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி அடி நொறுக்கி எல்லோரும் பிடிச்சி இழுக்கிறாரு. கடவுளை பார்க்குறதோட பெரிய வேலை எதுவும் வச்சுருக்கானுட்டு. பிறகு வேறு வழி இல்லை, அவரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறோம். அவர் உள்ளே இருந்தே கத்துறாரு, என்னை வெளியே திறந்து விடப்பா, எல்லாருக்கும் கடவுளை காட்டுவோம், நீனும் வந்து பாருன்னு சொல்லி உள்ளே இருந்து கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கார். சரி நீங்கள் உள்ளே இருந்தே போடுங்கன்னு சொல்லி நம்ம அதில் பூட்டி வச்சிடுறோம். இப்போ காலையில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வருது, படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் ஏதோ ஒரு வேர்டு புதுசாக நம்ம இது வரைக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த நியூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டிக்ஷனரி புரட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவர் நாக் பண்ணுறோம், ஐயா இப்படி ஒரு வார்த்தை இருக்குதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிளியராக சொல்லிடுவார். அதுக்கு அவரை பயன்படுத்திக்கலாம். இப்போ அவர்கிட்ட நம்ம புத்தி சொல்லி நீங்கள் இப்படி ஒரு மாதிரி உங்களை மென்டல் டிஸார்டர் மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக தான் பேசணும், அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அவர் கேட்க போகிறதில்ல. அவர் சொன்னதே தான் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் நம்ம அவரை சரி பண்ணுற வேலையில் இறங்குறது தான் தப்பு. அவரை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த 40% இருக்கக்கூடிய எமோஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது சரி பண்ணுற வேலையில் இறங்குறது வேஸ்ட்டு. அதான் அகப்போராட்டத்துக்கு காரணமாக இருக்குது. நான் வேறு, என்னுடைய ஆப்ஜெக்ட் வேறுங்கிற மாதிரி, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு அகப்போராட்டமாக மாறிடும். அதனால் இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா நாமங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் நான் 60, 40 ரெண்டும் சேர்ந்தது தான். நம்மளை சரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. நமக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால் செயலில் தான் வேலை இருக்குது. ஆனால் நாம் என்னென்னு சொன்னால் நம்மளை நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், மன அமைதி இவ்வளோ உயர்ந்த நிலைன்னு இவ்வளோ உயர்ந்த நிலைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறார். ஆமாம், மன அமைதி ரொம்ப உயர்ந்த நிலை தான். டென்ஷன் எவ்வளோ மோசமான நிலை. ஆமாம், டென்ஷன் எவ்வளோ மோசமான நிலை. நீங்களும் அதே மாதிரி ஆமான்னு சொல்லிடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் அதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். நம்ம எமோஷனை சூஸ் பண்ணிடுறோம். வேணும் வேண்டான்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறோம். அது நம்ம கையிலே இல்லை. அதுவாக வரும், அதுவாக போயிடும். தானாக தோன்றி தானாக மறையிறது. நமக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. நம்ம வேணும்னா அதை பயன்படுத்திக்கலாம். அதை போய் நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
இப்போ இந்த தேவதை வந்து உதவிக்கு வருது, அதனுடைய உதவியை பயன்படுத்தி நம்ம காரியத்தை முடிச்சுக்கலாம். அதை எட்டி பார்த்து அதை டீல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம அந்த பக்கம் திரும்பினா தான் தப்பு. நம்ம கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி இருந்தால் போதும். அப்போ இந்த செயல் மட்டும் நம்ம இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொன்னால் நம்ம மைண்டே வந்து ஸ்போர்ட்டிவ் மைண்டாக மாறிடும். நமக்கு நம்ம எமோஷனை டீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் எமோஷன் நம்ம இந்த ஸ்போர்ட்டிவ் மைண்டை டேமேஜ் பண்ணிடும். இல்லை நமக்கு வந்து அதை மேட்டரே இல்லை. நமக்கு என்ன செய்யணுமோ செய்கிற வேலையில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினச்சோன்னு சொல்லி சொன்னால் நம்ம ரிசல்ட்டை பற்றியும் எமோஷனை பற்றியும் நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணணுங்கிறதுல இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.